அனைவருக்கும் வணக்கம். நான் அனு குமரேஷன், சாமுத்ரிகா மேக்கப் ஸ்டூடியோ அகாடமியினுடைய நிறுவனர் அண்ட் ஏஷியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர் 2024. இன்றைக்கி இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை நாங்கள் வந்து கூடியிருக்கிறோம். என்னதுக்காகன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வருஷம் நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக வேர்ல்டு ரெக்கார்ட் இந்த முறை 2 வேர்ல்டு ரெக்கார்ட் ஒரே ஸ்டேஜில் நாங்கள் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது சம்மந்தமான தகவல்களை நாங்கள் தெரிவிக்கிறதுக்காகத்தான் இந்த ஒன்று கூடல். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய சாமுத்ரிகா மேக்கப் ஸ்டூடியோ அகாடமியை பற்றி நான் முதல்ல சொல்லணும். இது 27 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் அன்னைக்கு போல் இன்றைக்குமே நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்குறோம். இந்த இண்டஸ்ட்ரி இந்த 27 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேர், மேக்கப் கேர், இந்த மாதிரி சர்வீசஸும் நாங்கள் மேக்ஸிமம் பண்ணிகிட்ருக்கோம். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மெயின்லி நான் ஃபோக்கஸ் பண்ணுறது எஜுகேஷன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணணும், நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த மாதிரி ஓவர் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 2003 இன்றைக்கு வரைக்கும் நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம். அதில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 to 7 இயர்ஸாக டிஓடி ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், நியூ அப்டேட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த இண்டஸ்ட்ரி நாங்கள் ரொம்ப நாள் சஸ்டெயின் பண்ணணும், இந்த இதில் எதுலேயுமே நாங்கள் இருக்கணும், டாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம நிச்சயமாக எங்களுடைய அப்டேட்டை கைவிட்டக்கூடாது. ஃபீல்ட் ரிலேட்டடான அப்டேட் நாங்கள் ஒவ்வொரு வருஷம் பண்ணிகிட்ருக்கணும். அது நான் இந்த நிமிஷம் வரைக்குமே என்னுடைய கரியரை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது என்னுடைய சாமுத்ரிகா அகாடமியை பற்றின சில தகவல்கள். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் நம்மளுடைய வேர்ல்டு ரெக்கார்ட் நம்ம பண்ணியிருந்தோம். ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டின் ஊடாக, ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்டுங்கிற அந்த புத்தகத்தின் ஊடாக நம்மளுடைய உலக சாதனையை பண்ணியிருந்தோம். 18 நிமிடங்களில் ஒரே இடத்துல எல்லா மேக்கப் ஒப்பனை துறை சார்ந்த அனைத்து கலைஞர்களும் ஒன்றிணைந்து அந்த இடத்துல நம்மளுடைய சாதனையை 2024 ஜூலை 21 சினமன் லேக் சைட் ஹோட்டலில் மாலை 5 மணி அளவில் நாங்கள் நிகழ்த்தி எங்களுடைய சாதனை புத்தகத்திலும் இடம்பெற்றிருக்குது. அதைத் தொடர்ந்து இந்த வருஷம் நாங்கள் டிசைட் பண்ணோம் 2 சாதனையை நாம் ஏன் ஒரே இடத்துல பண்ணக்கூடாது, பண்ணும்பொழுது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் பேசும் பொருளாகவும் அது மாறணும். அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இந்த முறை ஒரே மேடையில் 2 ரெக்கார்ட் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னுடைய ஒப்பனைத்துறை கலைஞர்களுக்காகவும், என்னுடைய வழிகாட்டலில் வந்தவங்க, அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரியில் ஆல்ரெடி ஷைன் பண்ணிகிட்ருக்கிறவங்க, உள்நாடு வெளிநாடு எல்லா இடத்துலையும் உள்ள அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணுறோம். அது ஒப்பனை சார்ந்த ஒரு சாதனையாகவும், அதே நேரத்தில் திருமணத்துறை சார்ந்த ஏனையோரையும் உள்வாங்கி, லைக் நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆரி டிசைனர்ஸ், மெஹந்தி ஆர்டிஸ்ட், கேக்ஸ் டிசைனர்ஸ், டெய்லரிங், மற்ற இதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசின் ஆர்ட், இந்த மாதிரி வெட்டிங் ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கோ, கிஃப்டாக இருக்கலாம், என்னெல்லாம் இருக்குதோ அந்த நிறுவனர்களையும், அந்த உற்பத்திகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள், அந்த சாதனைகளை செய்யக்கூடியவர்களை இணைத்து 2வது சாதனையை நாங்கள் செய்கிறதுக்கும் தயாராகியிருக்கோம். ஸோ அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், துறை சார்ந்தவர்கள், திருமண துறை சார்ந்த அனைவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். உங்கள் அனைவரையும் சாமுத்ரிகா மேக்கப் ஸ்டூடியோ அன்புடன் அழைக்கின்றது. எங்களோடு ஒன்றாக பயணம் செய்து ஒன்றாக சாதனை புரிவதற்காக. ஸோ சாதனைங்கிறது தனியாகவும் செய்யலாம், கூட்டாகவும் செய்யலாம். தனியாக சாதனை செய்கிறத விட கூட்டாக செய்யும் பொழுது எல்லாருக்கும் அதனுடைய தனித்துவமும் தன்னிகர் இல்லாத ஒரு பெருமையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த வேர்ல்டு ரெக்கார்டை நம்ம எல்லோரும் இணைத்து கொண்டு செய்யலாம்ங்கிறத என்னுடைய விருப்பம் ஆசை அப்படின்னு கூட நாங்கள் சொல்லலாம். அப்புறம் இந்த வேர்ல்டு ரெக்கார்ட் இந்த முறை நாங்கள் செய்ய போகிற லாஸ்ட் டைம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் செய்தோம். ஸோ நான் பெருமையாக சொல்லிக்கலாம், ஐ எம் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட் ஹோல்டர். ஸோ உலக சாதனையாளர் அப்படின்னு நாங்கள் எங்கே போனாலும் சொல்லலாம். ஸோ அதே போல் இந்த சாதனையில் பங்கேற்கும் ஒவ்வொருவரும் தன்னை அந்த மாதிரி வெளிப்படுத்தி கொள்ளலாம். இது அவங்களுடைய துறை சார்ந்த கௌரவமாகவும் கொண்டு போகலாம். அதே நேரத்தில் ஒரு இடத்துல போய் அவங்கள தனித்து காட்டுறதுக்கும் இந்த பேர் அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது அவங்களுக்கு பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு இந்த சர்டிஃபிகேட்ஸ் தான் சாதனையாளர்கள் கொடுத்துருந்தாங்க. சாதனை நிகழ்த்தியவருக்கு மட்டுமில்லை, சாதனையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் பங்கு பெற்ற அனைவருக்குமே இதில் நாங்கள் இந்த சான்றிதழ் வழங்கிடுவோம். இந்த சான்றிதழ்கள் உங்களுக்கு பார்க்கலாம் எல்லா விதமான அந்த உலக புத்தகங்கள், இதுக்கு ரிலேட்டடான அப்ரூவ்ட் ஆன உலக புத்தகங்கள் மற்றும் யூனிவர்சிட்டி, ரிசர்ச் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி எல்லாருடைய
இலட்சணைகளையும் பொறிக்கப்பட்ட இந்த சான்றிதழ் தான் அனைவருக்குமே ப்ரொஃபஷனல் கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வழங்கப்பட்டது. ஸோ இது வந்து அவங்க எங்கேயுமே ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நாங்கள் வந்து உலக சாதனையாளர் அப்படின்னு சொல்லி, அது எனக்கு மட்டும் இல்லை, என்னோட இணைந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற எல்லாருக்குமே இது நாங்கள் நாங்கள் இல்லை, எங்களுடைய அந்த நிறுவனம் சாதனை புத்தக நிறுவனம் வந்து வழங்குது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முறை நாங்கள் வந்து யூனியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்காக எங்களுடைய சாதனை படைக்கலாம்னு நாங்கள் வந்து டிசைட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சாதனையில் வந்து இந்த சாதனை புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதன்முறையாக இரட்டை சாதனை வந்து நாங்கள் வந்து இங்கே நிகழ்த்தலாம்னு இருக்கோம். இந்த சாதனையை வந்து மேற்பார்வையாளராக மேற்பார்வை செய்கிறதுக்கும் தீர்ப்புகள் வழங்குவதற்கும் பார்த்திங்கன்னா ஐரோப்பியத்தை சேர்ந்த ஒருவர் தான் இந்த முறை நடுவராக எங்களுக்கு வர்றாங்க. இந்த யூனியன் சார்பாகவே அவங்க வர்றாங்க. ஸோ வந்து இந்த இதுக்குரிய அட்ஜூடிகேட்டர் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நடுவராக வந்து அவங்க தான் வந்து எங்களோட பணிபுரிய போகிறாங்க. ஸோ அவங்களுடைய மேற்பார்வையின் கீழே தான் வந்து இவர்களுடைய தகுதிகள் தெரிவு செய்யப்பட்டு சான்றிதழ்கள் அன்றைய தினம் வழங்குறதுக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்துட்ருக்குறோம். இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டு இதில் வந்து 2 விதமான சாதனை நாங்கள் செய்கிறோம். ஒன்று வந்து தனியாக மேக்கப்பை மட்டும், ஃபேஸ் மேக்கப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஒன்று செய்கிறோம். 2வது வந்து ஆரி, மெஹந்தி, கார்ட் டிசைனர்ஸ், ரெய்சின் ஆர்ட், டெய்லரிங், இந்த மாதிரி துறை சார்ந்த அனைத்து நிபுணர்களையும் உள்வாங்கி 2 சாதனைகள் செய்யலாம்னு நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். இறுதி நேர அஜெண்டா இன்னுமே தயார் செய்யலை. அதே நேரத்தில் எங்களுடைய பிளான் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 2 டீமும் இருப்பாங்க. ஒரு டீமுக்குரிய எலொகேஷன் முடிஞ்சு அவங்களோட அட்ஜூடிகேஷன் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்த டீமுக்குரியது அதே இடத்துல அதே நிமிஷத்தில் நாங்கள் தொடங்க போகிறோம். இலங்கை மட்டுமில்லை, சர்வதேசத்திலிருந்தும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னென்னா இதில் வந்து ஆன்லைன் ஊடாகவும் போட்டியாளர்கள் இணைத்து கொள்ளப்படுறாங்க. ஆன்லைன் ஊடாகவும் அந்த நிறுவனம் சார்ந்த அட்ஜூடிகேட்டர்ஸ் வந்து ஆன்லைன் ஊடாக அவங்கள வந்து தெரிவு செய்து சாதனை புத்தகத்துக்கு தெரிவானவர்கள் வந்து பேர்கள் எங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 258 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க, ஒரே ஒருத்தர் டிஸ்குவாலிஃபைட். ஸோ 257 சொல்லி ரெக்கார்ட் பதியப்பட்டது. இந்த முறையை நாங்கள் பிரதம அதிதியாக கூப்பிடுறோம். உலகத்தில் இன்னைக்கு இந்த நிமிஷம் அதுவும் ஒரு பெண், அவங்களுக்கு குழு கொடுக்கலாம், ஒரு பெண் தான் வரப்போகிறாங்க. டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கு, இன்னும் ஃபைனலைஸ் ஆகலை. அதை உரிய முறையில் நாங்கள் வந்து அதை ரிவீல் பண்ணுறதுக்காக காத்துட்ருக்குறோம். அதே நேரத்தில் இவங்க வந்து உலக அளவில் இன்றைக்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு பெண்மணின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் தெரியும், அவங்களோட பேர் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அப்படியான ஒருத்தர் தான் நாங்கள் வந்து ரிவீல் பண்ணலான் இருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அவருடைய பேர் தொடர்பான அறிவிப்புகள் நடக்கும். இலங்கை துறை சார்ந்தவர்கள், துறை சாராதவர்கள், அது வந்து இலங்கையிலேயும் நல்ல பேர் பெற்றவர் பல பிரமுகர்களை வந்து நாங்கள் வந்து எங்களுடைய பிரதம விருந்தினர்களாகவும் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொள்வதற்கு அழைப்புகள் விடுக்கிறோம். உண்மையிலே அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லணும். போன முறை நாங்கள் வந்து எங்களுடைய வேர்ல்டு ரெக்கார்ட் செய்ததுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து அதுக்குரிய ஃபீட்பேக் நல்லபடியாக கொடுத்துருந்தாங்க. அவங்க ஈவன் ஒரு சர்வதேச சார்ந்த ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தாலும் சரி, மற்ற இடங்களுக்கு போகும் பொழுது வந்து அவங்க இந்த சான்றிதழையும் காட்டும் பொழுது அவங்களுக்கு தனித்துவமான வரவேற்பு கிடைத்ததாக நிறைய பங்கேற்பாளர்கள் வந்து எங்களுக்கு பிரத்யேகமாகவே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து ரொம்ப ஹாப்பி. நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்னென்னா சாதனைங்கிறத வந்து நான் மட்டும் நிகழ்த்தாமல் என்னோட இணைந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து செய்து கிடைச்ச ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு சாதனைகள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முத்திரை பொலிவு இது இருக்கும். இது வந்து எல்லா விதமான சான்றிதழ்களையும் நமக்கு கிடைக்காது. ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெஷல். இந்த சர்டிஃபிகேட் வந்து போன முறை நிறைய பேர் சான்றிதழ் மட்டும் இல்லாமல் மெடல்ஸுமே அவங்க கொடுத்துருந்தாங்க, அவங்களை அங்கீகரிக்கும் விதமாக. அது மட்டும் இல்லாமல் சாதனையாளர்களை அடையாளப்படுத்தும் விதமாக அவர்களுடைய வாகனத்திலோ அல்லது அவர்களுடைய கதவிலோ பொருத்தக்கூடிய பிரத்யேக ஸ்டிக்கர் கூட அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து அவங்களை தனித்து மற்றவங்கள்ட்ட வந்து வித்தியாசப்படுத்தி ஒரு காட்டும். அதை நாங்கள் வந்து ஏஷியா புக் ஆஃப் ஹோல்டர் 2024 ஆண்டுக்குரிய சாதனையாளர் அப்படி. இது இன்றைக்கும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம்.
நிறைய நெருங்கின தொடர்புங்கிறது நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதை எடுத்துட்டு பழம்பெரும் வாய்ந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் வந்து சாதனையாளர் இடம்பெறதே மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுலேயும் ஸ்கூல் போகிற பிள்ளைகள், அவங்க வந்து ஸ்கூல் போகிற பிள்ளைங்கிறது 17 அண்டர் 17 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது துறைவாக அவங்களுக்கு அவங்க படிச்சிருக்கணுங்கிறதுல அவங்களுக்கு இதில் ஈடுபாடு இருக்குது, சுயமாக அவங்களால ஏதாவது க்ரியேட்டிவிட்டி செய்ய முடியும்னா அவங்களும் இதில் வந்து பங்கேற்பாளராக இணைந்து அந்த அனுபவத்தையும் அவங்க பெறுறதுக்குரிய வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்துகிறோம். லாஸ்ட் டைம் ரெக்கார்டை பிரேக் பண்ணணும். லாஸ்ட் டைம் 257 செய்திருக்கோம். அதை பிரேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறோம். அதே நேரத்தில் இந்த முறை புதிய சாதனை நிலைநாட்டுறதுக்கு இருக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைமை பிரேக் பண்ணுறதா இருந்தால் 257 ப்ளஸ் இருக்கணும் எங்களுக்கு. இந்த முறை புதிய சாதனை வந்து மினிமம் 200 இருக்கணும். போன முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஜெர்மன், கனடா, ஃப்ரான்ஸ், மலேசியா, இந்தியா, கட்டார், குவைட் இந்த நாடுகள்லேருந்து எங்களோட இணைந்து கொண்டிருந்தாங்க. இந்த முறை அதை விட அதிகளவான நாடுகள்லேருந்து இணையணும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு எந்த நிகழ்வாக தான் நாங்கள் நிகழ்வு செய்ததுக்கு பிறகு என்ன சக்ஸஸ் பார்ட்டி நம்ம ஒன்று செய்வோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த முறை நாங்கள் என்ன நினச்சிருக்கிறோம்னு சொன்னால் அபிக்ஷா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் ஒரு இந்த நிகழ்வின் நினைவாக நாங்கள் வந்து மெடிக்கல் டூல்ஸ், அதாவது வைத்திய உபகரணங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கலான்னு சொல்லி தனிப்பட்ட ரீதியில் நாங்கள் இதை வந்து முடிவெடுத்திருக்கிறோம். ஸோ இதை எங்களோட இந்த ஒவ்வொரு பங்கேற்பாளர்களும் அவர்களுக்கே தெரியாமல் அவர்களும் எங்களோட இணைந்து கொள்கிறாங்க. ஸோ பங்கேற்கும் ஒவ்வொருத்தருடைய மறைமுகமான பங்கேற்பும் இந்த டொனேஷன் இந்த சேரிட்டி ஒர்க்கில் வந்து இருக்குது. ஸோ இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் நினைக்கிறேன். சமூகம் சார்ந்த அக்கறை உள்ள ஒரு நிகழ்வாகவும் இதுக்குள்ளே வந்து நாங்கள் உள்ளடக்கி இருக்கிறோம். ஸோ இந்த நிகழ்வின் வெற்றி கொண்டாட்டமாக இருக்கணுமா இருந்தால் நிச்சயமாக வந்து அபிக்ஷா கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் சில்ட்ரன்ஸ் வார்டுக்கு சில வைத்திய உபகரணங்களை வந்து நாங்கள் அன்பளிப்பாக கொடுக்கலாம்ங்கிறது தான் எங்களுடைய முடிவு. இது மேக்கப் வார் 2 நாங்கள் 0.2 நாங்கள் சொல்லுவோம். இது நம்பரை நாங்கள் கால் பண்ணுறோம். இதில் வந்து எங்களுடைய சாமுத்திரிகா மட்டும் கிடையாது, அனைத்து இந்த துறை சார்ந்த அனைத்து நிபுணர்களுமே வந்து கலந்து போன முறை மாதிரியும் இந்த முறையும் கலந்து இந்த நிகழ்வில் வந்து சிறப்பிப்பாங்க. அனைவர்களுக்குமான அழைப்பிதழ் தான் இந்த அழைப்பிதழ். ஸோ இதில் வந்து எல்லாருமே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதில் நானுமே சேர்ந்து தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ எல்லாருமே அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருமே சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஒன்லி ஐ மேக்கப் கொடுத்துருந்தோம். ஸோ 18 மினிட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துருந்தோம். இந்த முறை நாங்கள் வந்து ஃபுல் டோட்டல் ஃபேஸ் கொடுத்துருக்குறோம். ஐ மேக்கப், லிப் மேக்கப், ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருக்கனால நாங்கள் மினிமம் 40 மினிட்ஸ் டார்கெட் பண்ணுறோம். ஸோ அதை விட குறைவாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். எஸ், நாங்கள் கொடுக்குற டைம் டியூரேஷன் 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். அந்த 20 மினிட்ஸுக்குள்ளே ஃபார் த எக்ஸ்ட்ரா கேட்டகரிக்கு 20 மினிட்ஸ் டைம் கொடுக்குறோம். இந்த 20 நிமிடங்களுக்குள்ளே எந்த துறை சார்ந்தவர்கள் தங்களுடைய திறமை வெளிப்படுத்த வருகிறாங்களோ அதுக்கு எலிஜிபிளான ஒரு ப்ரோக்ரஸை அவங்க ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவுட்புட்டை காட்டணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெசின் ஆர்ட்லாம் எடுத்திங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அவங்களால ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அதை அவங்க செய்து என்ன செய்ய போகிறாங்களோ அதை ஆல்ரெடி செய்துட்டு வரணும். அதையே வந்து அவங்க அதில் வந்து ப்ரொசஸ் பண்ணி காட்டணும். ஒரு டெய்லரிங் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன மாடல் அவங்க வந்து தைக்க போகிறாங்களோ அந்த அவுட்ஃபிட் அவங்க தச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்குரிய சாம்பிள் கட்டிங் வந்து அதில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி. ஆமாம். நிச்சயமாக. அதே போல் நீங்கள் வந்து திருமணத்துறையில் வந்து திருமண நிகழ்வுகளில் வைபோகங்களில் வந்து வரவேற்பு நடனங்கள் நடக்கும். ஸோ இந்த வரவேற்பு நடனத்துக்கு கூட நீங்கள் அதில் உலக சாதனையாக நிறுத்தி உங்களுடைய நிறுவனத்தை வந்து நீங்கள் அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளலாம்.
இப்போ ஒரு டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த 20 மினிட்ஸ் கண்டினியூஸாக அவங்க அதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது கூட உலக சாதனை தான். நிறுவனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போர்ட்டிவ் ஸ்பான்சராக வந்து நாங்கள் வந்து சப்போர்ட்டிவ் வாரவங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவ்ங்கிற வேர்டோட அவங்களுடைய அகாடமியோட நேமை வந்து இன்வால்வ் பண்ணி சர்டிஃபிகேட்ஸும் கொடுக்கலாம். அதுவும் எங்களுக்கு அப்ரூவல் இருக்குது, எடுத்து கொடுக்கலாம். அதனால் இதில் வந்து அகாடமி ஓனர்ஸையுமே வந்து அகாடமி ரன் பண்ணுற நிறுவனர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறுவனர்களையும் அவர்கள் பங்கெடுக்காவிட்டாலும் அவர்களுடைய மாணவர்களுடன் அவர்கள் பங்கெடுக்கும் பட்சத்தில் அவர்கள் தலைமைத்துவம் தாங்கியதற்காக அவர்களுடைய நிறுவனத்துக்கான அங்கீகார சான்றிதழ்களும் பெற்றுக் கொடுக்க முடியும் எங்களால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.